மதியம் வந்து வீட்டுக்கு வந்தோடனே வந்து மலர் வந்து அவங்கள கவனிக்காமே இருக்காங்க. அவங்கக்கிட்ட சரி வர பேச மாட்டேங்கிறாங்க. அதனால் மதிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதை பார்க்குற வந்து மதியோட மாமியார் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்பாடா இவ இப்படி இது இருக்கிறது தான் நல்லது. இதே மாதிரி அவகிட்ட பேசாமே இருக்கணும் நீ. அவளுக்கு எல்லா வேலையும் சொல்லு. ஆனால் நீ பேசக்கூடாது. முன்ன மாதிரி நீ பழகுன அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு மலர் சரிங்க அத்தை அப்படி சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. மலர் வந்து இந்த மாதிரி இருக்கிறதால மதியால் தாங்கிக்கவே முடியல. மதி போய் மலர்கிட்ட பேச பார்க்குறாங்க. ஆனால் மதியை வந்து மலர் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. அத்தை இந்த இந்த வேலை செய்யட்டுமா அந்த வேலை செய்யட்டுமா சொல்லிட்டு தொடர்ந்து வந்து அவங்க மாமியார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த மதிக்கு தாங்கிக்கவே முடியல. ஏன் இவங்க நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது மதிக்கு. ஒரு கட்டத்தில் மதியால் தாங்கிக்கவே முடியல. மதி வந்து பேச பேச உடனே வந்து அவாய்ட் பண்ணுறதால மலர் அப்படியே மதி ரொம்ப டென்ஷனாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. மனசு கஷ்டமாக இருக்குது மதிக்கு. இங்கே வந்து இது எல்லாத்தையும் பார்க்குற பாக்யராஜ் வந்து மதிக்கிட்ட வந்து பேசுகிறாரு. மதி இருப்பா அவள் பேசுவாப்பா பேசாமல் எங்கே போயிட போகிறா அப்படின்னு. இல்லை அவங்க என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. எங்க ப்ளீஸுங்க என்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்றாங்க. அதுக்கு வந்து நான் ஏன் உங்ககிட்ட பேசணும் அப்படின்றாங்க. இங்கே பாருங்க என் மேலே என்ன கோவம், ஓ மேலே எனக்கு என்ன கோவம் இருக்குது, உங்கள் மேலே நான் யார் கோவப்படுறதுக்கு அப்படின்னு நம்ம பேசுகிறாங்க. என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நம்ம 2 பேரும் எப்படி பழகணும், பழகினதுக்கு தான் நல்லா கொடுத்துட்டியே அப்புறம் என்ன அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டு எனக்கு புரியுதுங்க, நான் அன்றைக்கி அப்படி பேசியிருக்கக்கூடாது, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு கெஞ்சுறாங்க மதி. ஆனால் மலர் வந்து அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ப்ளீஸுங்க வேணா 2 அடி அடிச்சிடுங்க, என்ன வேணாலும் என்னை பேசிக்கிங்க, என்ன வேணாலும் திட்டிக்கிங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் தயவு செய்து வந்து என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காதீங்க, நீங்கள் பேசாமல் இருக்கிறது என்னால் தாங்கிக்கவே முடியல மலர், ப்ளீஸ் தயவு செய்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகிறாங்க. கையை பிடிச்சிட்டு பயங்கரமாக அழகிறாங்க. இதெல்லாம் பார்த்து மலர் கொஞ்சம் நேரம் தடுமாறிடுறாங்க. உடனே பேசினாட்டு இருக்கும்போது அவங்க மாமியார் வந்து அப்படி கண்ணை காட்டுறாங்க. பேசினீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு. வேறு வழி இல்லாமல் மலர் வந்து கையை எடுத்துடுறாங்க. என்னங்க நான் இவ்வளோ தூரம் கெஞ்சி கேட்குறேன் ஆனால் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்களா அப்படின்னோடனே மலர் வந்து அப்படியே கையை எடுத்துகிட்டு மதி சொன்னோன்னே அப்படியே அங்கேருந்து வந்து போயிடுறாங்க. இதனால் மதி வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. ஓடி போய் அப்படியே ரூமில் பயங்கரமாக அழகிறாங்க. உன்னை இது எல்லாத்தையும் பார்த்துருக்கா அவங்க மாமியார் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா நான் நினச்சது நடந்துடுச்சு, இவளுங்க 2 பேரும் இப்படி இருந்தால் தான் நல்லது, எப்படியெல்லாம் எங்களை பாடுபடுத்தி எடுத்தா இவ இப்போ அழறாளா, நல்லா அழட்டும், இவளுக்கு நல்லா அழணும், இந்த மலர் வந்து அவகிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து பாக்கியராஜ் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நேராக மலர்கிட்ட போகிறாரு. என்ன மலர் நினச்சிட்டு இருக்கோம் மனசில், என் அம்மா என்ன வேணால் சொல்லுவாங்க அதுக்காக நீ இப்படியே இருப்பியா, பாவம் மதி எப்படிலாம் அழறா, ஏன் அவளை அப்படியே அழ வச்சு பார்க்குறா, அவள் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டா, ஏதோ தெரியாமல் பேசிட்டா அதுக்காக இப்படி பண்ணுவியா அப்படின்னு மலரும் அழறாங்க. அதை பார்த்து பாக்கியராஜ் என்ன மலர் எதுக்காக அழற, என்னால் மதிக்கிட்ட தாங்கிக்க முடியலங்க, அவகிட்ட பேசாமல் இருக்குது ரொம்ப வருத்தமாக, அப்புறம் என்ன பேசிட வேண்டியதானே, என்னால் பேச முடியலங்க, உங்கள் அம்மாவை மாரி என்னால் எதுவுமே செய்ய முடியாது, உங்களுக்கே தெரியும்ல இவ்வளோ நாள் உங்கள் அம்மா சொல்படி தான் நான் கேட்டிருக்கேன், அவங்கள மீறி எந்த விஷயத்தையும் நான் பண்ணதே இல்லை, இப்போ இப்படிங்க அப்படின்னோடனே என்ன மதி மலர் இப்படி சொல்கிற, மதி பாவம் இல்லையா, பாவம் தாங்க, ஆனால் உங்கள் அம்மா மீறி நான் இதெல்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் அம்மா என்னை ஒன்றுக்கு ரெண்டில் ஒன்று பண்ணிடுவாங்க, அப்புறம் சும்மாவே இருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறமா பெரிய பிரச்சனையாயிடும், இந்த பிரச்சனை மதி வரைக்கும் திரும்பும், நான் பேசாமல் இருக்கிறது நல்லது தாங்க, அப்புறம் மதி வந்து நான் பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ மதி கூட, அப்புறம் உங்கள் அம்மாவை சமாளிக்க முடியாதுங்க, இதனால் வேறு ஏதாவது பிரச்சனை மதிக்க கொடுத்தாலும் கொடுப்பாங்க அப்படின்னோடனே நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், என் அம்மாவை மதிக்க வேண்டியதான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, மதி பாவம் இல்லை, அவள் எவ்வளோ கஷ்டப்படுறா, இந்த வீட்டில் யாருமே அவளுக்கு ஆறுதல் கிடையாது, ஏன் சுரேஷ் கூட அவங்ககிட்ட சரியாகவே பேச மாட்டான், ஆனால் நீ தானே அவகிட்ட பேசுவ, நீ தானே அவகிட்ட பழகவே, நீ ஏன் ஆறுதலாக இல்லைனா அவள் என்ன ஆவா நீயே சொல்லு, ஏற்கனவே எங்கள் அம்மா கடுன்னு இருக்காங்க, இதில் நீ இப்படி பண்ண இப்படி சொன்னால் கேளு மலர், இல்லைங்க என்னால் முடியாது சாரிங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. மறுச்செடியார் பாக்யராஜ்.